கைஸ், நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களோட கஸ்டமர்ஸை கேன்சலேஷன்லேருந்து எப்படி ஸ்டாப் பண்ணாங்கன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெட்ஃப்ளிக்ஸ்க்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளமே நியூ கஸ்டமர்ஸ் இல்லை, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் பிளானை கேன்சல் பண்ணுறது தான். அவங்க யூஸ் பண்ண ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அவங்க ஒரு கஸ்டமர் கேன்சலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சிம்பிளாக விட மாட்டாங்க. ஒய் ஆர் யூ லிவிங்னு ரீசன் தெரிஞ்சுக்க பார்ப்பாங்க. ஆஃப்டர் தட் கஸ்டமர் சொல்கிற ரீசனை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா அது பிஸ்னஸ்க்கு ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனாக கிடைக்கும். அது எப்படி அப்படின்னா கண்டென்ட்டில் ப்ராப்ளம் ஆர் யூசேஜில் ப்ராப்ளம் ஆர் பேக்கேஜில் ப்ராப்ளம்னு அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் லெசனே. ஒரு கஸ்டமர் லீவ் ஆகிற போது அப்போ மட்டும் சேல்ஸ் லாஸ் ஆகிற மாதிரி நினைக்கக்கூடாது. ஸோ அந்த ரீசன் தெரிஞ்சுக்கலன்னா அடுத்த 100 கஸ்டமர்ஸ்க்கும் அதே ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா ப்ராடக்ட்டில் அந்த கம்ப்ளைண்ட்ஸை பெட்டராக மாற்றி எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் அவங்க யூஸ் பண்ண ஒரு ஷார்ட் அண்ட் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கணும்.